நான் ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மாம். என்னோட மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மருந்து குழம்பு, அதில் கருவாடு போட்டு பண்ணுவாங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கான பொடி வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம குழம்புல ஆட் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து நீர்க்காய்கள், புடலங்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோகோனட் வாட்டர். ஸோ நம்ம உடம்புல நிறைய ஹைட்ரேஷன் இருக்கிறனால தான் நம்மளுக்கு நல்ல மில்க் சப்ளை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் பிரெட், பன், இது வந்து நான் காஃபி இல்லை மில்க்கு கூட வச்சு கூட நான் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து கீரை வகைகள். இது பொரியலாவோ இல்லாட்டி நம்ம பருப்பு கூட்டாவோ இல்லை குழம்புலையோ போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பல்சஸ். இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி கிரேவி வச்சும் எடுத்துக்கலாம். நம்ம பயிர் வகைகள் டைரெக்டாக சாப்பிட முடியாட்டாலும் இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிடும்போது நமக்கு அது கஷ்டமாகவும் ஃபீல் ஆகாது. இந்த கிரேவியில் வந்து நிறையா பயிர் வகைகள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிளெயின் மில்க்கு. நல்ல ஒரு பசும்பால் கிடைச்சா ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ராகி. இந்த ராகியில் வந்து ரிச் இன் கால்சியம் இருக்குது. ஸோ மில்க் சப்ளைக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை வந்து கூலாகவோ இல்லாட்டி பாலில் மிக்ஸ் பண்ணியோ கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்துக்கிற ஃபுட்டு. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம பாடியை ரொம்பவே ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும்.